நம்மளை மாதிரி சில பேர் யோசிப்பாங்க, ப்ரோ எனக்கு வந்து குண்டாகவும் ஆகக்கூடாது, அதை பல்கியாக உடம்பு ஏற்றக்கூடாது, அதே டைம் எனக்கு ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது, நான் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேர் எப்பட்றா அந்த ஃபிட் நம்ம கொண்டு வரது அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், நம்ம டெய்லி காலைல ஒரு 2 கிலோமீட்ரு ரன்னிங், ஒரு 2ஓ 3ஓ பேசிக்காக ஓடுறவங்க ஒரு 2 கிலோமீட்ரு போதும். ஒரு 2 கிலோமீட்ரு ஓடினதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் பண்ணுற வார்ம் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பாடி வந்து மெயின்டெனன்ஸ் ஆகும். அப்படியே உங்களுக்கு பல்கியாகவும் ஏறாது, ரொம்பவும் பாடி குறைஞ்சி இருக்கிறவங்களுக்கும் பாடி வந்து பில்ட் பண்ணலாம் ஃபிட்டாக. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வார்ம் அப் பாருங்கள். இப்போதைக்கு இந்த ஒர்க் அவுட்டே போதும். இது நீங்கள் டெய்லியும் நீங்கள் ரொட்டீன் ஆச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உடம்பு ஏறவும் ஏறாது, இறங்காது, ஒரே லெவலில் ஃபிட்டாகவே இருக்கும். ஓகேவா? இது ஏன் 2xல் போட்ட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குன்னா ரொம்ப அதிகமாகும், ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம்லாம் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடில் டைம் ஸ்லாப்பில் போட்டு கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு. ஓகேவா? இதை நீங்கள் பார்த்து டெய்லியும் இதேமாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஃபிட்டாக இருக்கும். சில பேர்த்துக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்காது. அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்றத உங்களை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.